நூற்றுக்கணக்கான புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வாழ்க்கையை பற்றி, வரலாறுகளை பற்றி, அவர்களின் புகழின் உச்சத்தை பற்றி அல்லாஹ் பேசினான். அவர்கள் நமக்கு எப்படிப்பட்டவர்கள் என்றும் பேசினான். சாதாரணமானவர்கள் அல்ல என் ஹபீப். ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். இந்த உலகத்தில் இருக்கும் அத்தனை பேர்களுக்கும் அவர்கள் பேர் அருள். அவங்க பேர் அருள்னா அவங்க இருக்கிறதால நீங்கள் சின்ன சின்ன பாவம் செய்தாலும் உங்களை நான் விட்டுடுறேன், மன்னிச்சிடுறேன். ஏன் தெரியுமா? என் ஹபீப் உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தா அவங்க தாங்க மாட்டாங்க. அவங்க பேர் அருள். அவங்க பேர் அருள். பூச்சி கூட கஷ்டப்பட தாங்க மாட்டார்கள். எறும்பை கூட அழிக்காதே என்கிறார்கள். திருமதியில் ஒரு செய்தி படித்தேன். கண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரயாணத்தின் போது தன் தோழர்களோடு படுத்திருக்கிறாங்க. டென்ட் அடித்து போகிற வழியில் காலையில் எழுந்திரித்து புறப்படும் நேரத்தில் அந்த டெண்டை ஒரு பார்வை இடுறாங்க. அந்த பக்கமாக சஹாபாக்கள் படுத்திருந்த இடத்துல நெருப்புகள் அதிகமாக கரிக்கப்பட்டு கிடக்கிறது. சஹாபிகள்கிட்ட கேட்டாங்க, இது என்ன நெருப்பு கரிச்சிருக்கிறீங்களே? யார ரசூலல்லாஹ், ராத்திரி படுத்திருந்தோம், இங்கே கடுமையான விஷம் உள்ள எறும்புகள், கடி எறும்புகள் எங்களுடைய தூக்கத்தை கலைத்து விட்டது. தூங்க முடியல. இமாம் திருமதி எழுதுகிறார், தூங்க முடியல கடி எறும்புகளின் கஷ்டத்தாலே. எனவே தூக்கம் போனதுனால நாங்கள் எழுந்திருச்சு நெருப்பை பொறுத்து அந்த எறும்புகளுடைய புற்றுகளை அழிச்சிட்டோன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? உங்களுக்கு நான் ஒன்றை இப்போது சொல்கிறேன், எப்போதும் ஞாபகம் வையுங்கள். உங்களுக்கு மாத்திரமல்ல, இந்த சமூகத்துக்கும் சொல்கிறேன். லா யுஆதிபு பின்னார் இல்லா ரப்புன்னார். எந்த உயிரையும் நெருப்பால் வேதனைப்படுத்தாதீர்கள். எந்த உயிரையும், அது எறும்பாகட்டும், கொசுவாகட்டும், பூச்சியாகட்டும், நெருப்பால் வேதனைப்படுத்தாதீர்கள். காரணம் தெரியுமா? நெருப்பை கொண்டு வேதனைப்படுத்துவது நெருப்பை படைத்த ரப்புக்கு மட்டுமே சொந்தம். நெருப்பால் வேதனை நெருப்பை படைத்த ரப்புக்கு மட்டும்தான் சொந்தம். அதனால தான் இன்னைக்கு இந்த கொசுவை அடிக்கிறதுக்கு இந்த ஒரு மட்டை, பேட் மட்டை மாதிரி ஒரு நெருப்பு பொறி கக்கும் மட்டை வச்சுருப்பாங்க. அப்படி கொசு மேலே பட்டுட்டுன்னா அப்படி நெருப்பு பொறி வரும், கொசு போயிடும், கொசு அழிஞ்சு போயிடும். அனுமதி இல்லைங்கிறாங்க. நெருப்பால் உயிரினத்தை அழிக்கக்கூடாது. நெருப்பால் எந்த உயிரையும் கரிக்காதீர்கள். ஒமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன். இந்த உலகத்திற்கு அவர் அருளாளர் என்று அல்லாஹ் நமக்கு பதிவு செய்கிறான். என்ன நினைத்தீர்கள்? நீங்கள் நல்லா இருக்கிறீர்களா? முஹம்மது ரசூலுல்லாவின் காரணமாகவே நல்லா இருக்கிறீங்க. வேதனை இறக்கிறதெல்லாம் பெரிய மேட்ரு இல்லை. நீங்கள் தப்பு பண்ணும்போது, நீங்கள் கஷ்டப்படுத்துகிற போது, என்னை மறந்து வாழும்போது வேதனை இறக்கிடுவேன். ஆனால் உங்கள் மீது அருளாளரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்கிறாங்க. அவங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது. காபத்துல்லாவில் காஃபிர்கள் போய் காபாவுடைய திரையை பிடிச்சி கேட்டாங்களாம், யா அல்லாஹ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறத நாங்கள் மறுக்கிறோம். அவங்க சொல்கிறத மறுக்கிறோம். அவங்க சொல்கிறது உண்மை, நாங்கள் தான் தப்பாக மறுக்கிறோம்னா வானத்திலிருந்து எங்கள் மீது நீ கல்லால் மலை இறக்கி எங்களை அழித்து விடு. கொஞ்சம் நிதானமாக சிந்திக்கணும். நான் சரியான நேரத்தில் முடிக்கணும். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில் ஒரு நிமிஷம் பிந்துறதுலாம் இல்லை. இங்கே சொன்ன செய்திகள் நான் பேசுவதில்லை. இங்கே என்ன பேச வேண்டும் ரப்பே வெளிப்படுத்துகிறான். எழுதி வையுங்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமது கல்புக்கு சொந்தமாக வேண்டும். அவர்கள் மீது நாம் காதல் கொள்ள வேண்டும். அவர்கள் மீது மரியாதை வைக்க வேண்டும். அவர்கள் சொல்லையெல்லாம் எடுத்து சுமக்க வேண்டும். மன் அஹப்ப சுன்னதி ஃபக்கத் அஹப்பனி. நான் கொண்டு வந்த வழிமுறைகளை, எப்படி சட்டை போடணும், எப்படி தாடி வைக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி நடக்கணும், எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி மனைவியோடு இருக்கணும், எப்படி பிள்ளைகளை வழி நடத்தணும், எப்படி நீங்கள் தொழில் செய்ய வேண்டும், நான் சொன்ன வழியை நீங்கள் எடுப்பீர்களா, நடப்பீர்களா, நேசிப்பீர்களா? நீங்கள் என்னையே நேசிக்கிறீர்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் அஹப்ப சுன்னதி ஃபக்கத் அஹப்பனி. என் வழியை, என் சொல்லை, என் செயலை நீங்கள் எடுக்கிற போதெல்லாம், நடக்கிற போதெல்லாம், அதன்படி வாழ்கிற போதெல்லாம் என்னை நேசிக்கிறீர்கள்.
என்னை நேசித்தா என்ன கிடைக்கும் தெரியுமா? என்னை நேசித்தால் என்ன கிடைக்கும் தெரியுமா? என் வழிமுறையை எடுத்தால் என்ன கிடைக்கும் தெரியுமா? மனைவியோடு எப்படி நடக்க வேண்டும் நான் சொன்னேன், அப்படி நீங்கள் நடந்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், அன்பு காட்டி வளருங்கள், அன்பு காட்டி வளருங்கள், கண்டித்தும் வளருங்கள். ஒரு நல்ல தந்தை கண்டிப்பும் இருக்கும், கருணையும் உடையவர். கருணையும் கண்டிப்பும் உள்ள தந்தை தான் நல்ல தந்தை. அப்படி உங்கள் பிள்ளைகளை வளருங்கள். தவறு செய்கிற போது தட்டுங்கள், அவர் நல்ல நிலையில் இருக்கிற போது பாராட்டுங்கள். நீ பிள்ளைங்களை எல்லாம் பாராட்ட பெற்றோர்கள்ட்ட பழக்கம் இல்லை. அந்த பையனை பாரு எவ்வளோ அழகாக படிக்கிறான், ஏத்த வீட்டு கதீஜாவை பாரு எத்தனை அழகான மரத்தில் முதல் மார்க் எடுத்திருக்கிறா. உங்கள் பிள்ளைகளை இன்னொரு பிள்ளைகளோடு கம்பேர் பண்ணி பேசி குறை சொல்லாதீர்கள். உங்கள் பிள்ளைகளின் திறமையை நீங்களே அளிக்கிறீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு உற்சாகம் கொடுங்கள். உன்ன மாதிரி முடியாதுப்பா, நீ நல்ல திறமையான புள்ளதான், நாளைக்கு நல்லா வந்துடுவ, அல்லாஹ் உன்னை நல்லா ஆக்கிடுவான் சொல்லி பாருங்கள். நபிகள் நாயகத்தின் அழகான வளர்ப்பு முறை. எனவே அழகாக பிள்ளைகளை வளர்ப்பதில், அருமையாக கணவனை மதிப்பதில், அருமையான கணவன் மனைவியை சந்தோஷப்படுத்துவதில், தாயை சீ என்று கூட சொல்லிவிடாதே, தந்தையை முகம் சுளிக்கும் வகையில் நடத்தி விடாதே. இதையெல்லாம் நீங்கள் பேணுவீர்களா? என்னை நேசிக்கிறீர்கள், என்னை நேசித்தால் காணம் ஐபில் ஜன்னா, நீங்கள் சொர்க்கம் வருவீர்கள் சொல்லல, என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பீர்கள். சொர்க்கம் வருவீர்கள் சொல்லல, என்னோடு நீங்கள் சொர்க்கம் வருவீர்கள். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானாக. உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் நேசம் நம்மை சொர்க்கம் கொண்டு செல்கிறது. நேசம் என்பது அவர்களின் வாழ்க்கை. அல்லாஹ் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் சீரிய வாழ்க்கையை சொல்வான். நிறைவுபடுத்துகிறேன். காபாவுடைய திரையை பிடிச்சி கேட்குறாங்க, யா அல்லாஹ், இந்த நாயகம் சொல்வதெல்லாம் உண்மைன்னு சொல்கிறாங்க, நாங்கள் மறுக்கிறோம்ல. குர்ஆன் இறங்குதுங்கிறாங்க, நாங்கள் மறுக்கிறோம். அவர் சொல்கிறதெல்லாம் சத்தியங்கிறாங்க, நாங்கள் மறுக்கிறோம். மறுத்தால் நாங்கள் பொய்யர்கள் தானே, வானத்திலிருந்து கல்ல மலை இறைச்சி எங்களை கொன்னுடுன்னு கேட்டாங்க. இப்போ அல்லாஹ் என்ன செய்திருக்கணும்? மலை இறக்கி இருக்கணும், கல்லால் அடிச்சிருக்கணும், அவங்கள கொன்று இருக்கணும். அவங்க கேட்டாங்க, நாங்கள் மறுப்பது தவறு, அவர்கள் சொல்வதுதான் உண்மை, மலை இறக்கி அழித்து விடு. அல்லாஹ் அழிக்கல. அல்லாஹ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒமா கானல்லாஹு லியுஅஸிபஹும் வஅன்த ஃபீஹிம் ஒமா கானல்லாஹு முஅஸிபஹும் வஹும் யஸ்தக்பிரூன். நாயகமே, அவங்க கேட்டுட்டாங்க, நாங்கள் சொல்கிறதெல்லாம் நபி அவர்களுக்கு எதிராக பேசுறது அதுதான் உண்மை, நாங்கள் அதை மறுக்கிறோம் இல்லை, எங்கள் மேலே அதாப் இறக்குங்கிறாங்க. நான் இறக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? தாங்கள் இருக்கிறீர்கள், தாங்கள் இருக்கிறீர்கள், தாங்கள் வாழ்வதில், தாங்கள் இருப்பதில், தாங்கள் அவர்களோடு இருக்கிற நேரத்தில் அவங்க தப்பே பண்ணினாலும் நான் அழிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? தாங்கள் ரஹ்மத், தாங்கள் அருள், தாங்கள் தாங்க மாட்டீர்கள் என்றான். குற்றவாளிகளை தண்டிப்பதற்கு கூட அல்லாஹ் யோசிக்கிறான், என் ஹபீபு வாழ்கிறார்கள் என்ற காரணத்தினால். இன்னைக்கு நம்ம பாதுகாக்கப்படுகிறோம் என்றால், முஹம்மது ரசூலுல்லாஹ் அன்னைக்கு வாழ்ந்தாங்க, இன்னைக்கு வாழலை இல்லை. இன்றைக்கும் இந்த சமூகம் நல்லா இருக்கணும்னு அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறேன் என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் அல்லாஹ் அருள் நிறைந்த அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை, அவர்களின் மிகச்சிறந்த வழிகாட்டுதலை நாம் எடுத்து நடக்க தௌஃபீக் செய்வானாக. அவர்களின் கண்ணியத்தை, மகத்துவத்தை எவ்வளவு பிரசித்தி பெற்ற நிலையில் அல்லாஹ் கூறினானோ, அல்லாவே மகிழ்ந்தானோ, அத்தனை அழகான அவர்களின் அற்புதமான மகத்துவமிக்க வாழ்க்கையை, அவர்களின் கண்ணியத்தை, மேன்மையை, மகத்துவத்தை நாம் உணர்வதற்கும் நமது குடும்பத்தை உணரச் செய்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. ஹயாத் வரையிலும் படுக்கையில் விழுந்து விடாமல் பாதுகாப்பானாக. யாருக்கும் சுமையாகி விடாமல் பாதுகாப்பானாக. நம்மை, நமது மனைவி மக்களை, பேரன் பேத்திகளை ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து பாதுகாப்பானாக.
அதன் செலவு சிரமங்களிலிருந்து பாதுகாப்பானாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவைத்து, குறிப்பாக உலமா பெருமக்களின் உயிரோட்டமான துஆவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.